ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதாம் ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் பற்றி பேசின்னு இருக்கோம். வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாக்கியம் இது. நிறைய இந்த ஒரு வாக்கியம் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கறது. இப்போது நிறைய பேர் நம்மளை பற்றி இகழ்ச்சியாக சொல்லுவா, புகழ்ச்சியாக சொல்லுவா. அவளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா சில பேர் ஏதாவது நம்மக்கிட்டேருந்து காரியம் ஆகணும்னா ரொம்ப புகழ்ந்து பேசிடுவா. அப்போது நம்ம நினைப்போம், ஓ நம்மளை பற்றி ரொம்ப புகழறான்னு. ஆனால் அவளோட இதில் என்னென்னா, புகழ்ந்து பேசினா அந்த காரியம் நடத்தி கொடுத்துருவா அப்படின்னு புகழ்ந்து பேசுவாள். அண்ட் அதே பர்சன் அதே நம்மளை பற்றி வேறு யார்கிட்டையாவது போய் இகழ்ச்சியாக சொல்லுவாள். ஏன்னா காரியம் வந்து டைரெக்டாக ஆகிறதுக்கு புகழறது, அது பின்பக்கம் இகழ்ச்சியாக சொல்கிறது. அந்த மாதிரி சொல்கிறவா இருப்பா. அந்த மாதிரி பரதனுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. நிறைய பேர் ராமரை வந்து காட்டுக்கு அமிச்சதே பரதன், துரோகி, இந்த ராஜ்யத்தை வந்து அவர் அடையணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணார். அவர் தான் கைகேயி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக அவதூறாக அவர் மேலே பழி சுமத்தினான். ஆனால் பரதன் எதை பற்றியும் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் மனசில் இருக்கிறது வந்து பகவான் அவரை வழி நடத்துகிறார். பகவானோட கட்டளைக்கு அவர் தலை வணங்கி அவர் அந்த கட்டளையை அழகாக ஃபாலோ பண்ணின்னு வர்றார். எதையும் மீறலை. அந்த மாதிரி அவர், ஏன்னா அவருக்கு தெரியும் பகவான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றார். இப்போ ஒரு தாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னா அந்த குழந்தை வந்து 4வது மாதமே வெளில வந்துடுமா? இல்லை. ஏன்னா 4வது மாதம் அந்த குழந்தையோட வளர்த்தி வந்து 4 மாதத்துக்கு உள்ள வளர்த்தி தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் கை கால் அவயங்கள்லாம் ஃபுல்லாக வந்திருக்காது. அப்போ அந்த குழந்தை வெளில வந்ததுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. பகவான் வந்து அதுக்கு 9 monthsன்னு வச்சுருக்கானா, அந்த 9 months பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை வெளில வரக்கூடாதுன்னு இருக்குன்னா பகவானுக்கு தெரியும் அந்த குழந்தையோட வளர்த்தி அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த வளர்த்தி ஆனதுக்கப்புறம்தான் அந்த குழந்தை வெளில வரணுன்றது பகவானுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட க்ரோத் அது வந்து பகவானுக்கு தெரியும். எப்படி நம்ம இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு நல்லதுன்ற விஷயம் வந்து பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ வந்து பரதனோட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கணும். எப்படி என்னதான் வந்தாலும் அந்த 14 வருஷம் அப்படியே ஒரு இது வந்து ஒரு யோகா மாதிரி சொல்லலாம். அப்படி ஒரு யோகிக் லைஃப்பை தான் பரதன் லீட் பண்ணாராம் அந்த 14 years. ராமர் எப்படி வனவாசத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு வனவாசத்தோட வாழ்க்கையை தான் பரதன் லீட் பண்ணாராம். ஆனால் அவருக்கு எந்த விதமான சஞ்சலமோ எந்த விதமான கவலையோ இல்லை எந்த விதமான சேட்னஸோ இல்லையாம். ஹாப்பியாக இருந்தாராம். பகவான் நம்மளை நடத்த வைக்கிறார், நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எத்தனை பேரோட துவேஷங்கள் எல்லாம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இதுவும் பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். பகவானுக்கு தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். ஸோ நம்ம வந்து திருவிழாலெல்லாம் போகிறோம், குழந்தைகள்லாம் அழிச்சுண்டு, குழந்தை ஒரு நிமிஷம் கையை விட்டு எங்கேயாவது போயிடுத்துன்னா நம்ம எவ்வளோ பதறோம். பகவானும் அப்படி தான். நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது வழி தவறி போயிட்டோன்னா பகவான் பதறுவாராம். ஐயோ இந்த குழந்தை வந்து நம்ம வழி தவறி போயிடுத்தே அப்படின்னு உடனே அந்த குழந்தைய அந்த வழி தவறதுலேருந்து இழுத்து அவர் பக்கம் கூட்டின்னு வந்துடுவாராம். அந்த மாதிரியான ஒரு பக்குவம் தான் பெருமாளுக்கு இருக்குது குழந்தைகள் மேலே. அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் எல்லா குழந்தைகள் மேலேயும் பகவானுக்கு இருக்குது. ஸோ வழி தவற விடாமல் பகவான் வந்து காப்பாற்றிடுவாராம். அந்த மாதிரி பரதன் வந்து அப்படியே வைத்த இடத்துல இருந்து பகவான் என்ன நினச்சாரோ அதை செஞ்சு
பூர்த்தியாக 14 வருஷம் அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணாராம். அதுக்கப்புறம் என்ன ஆறுதான், இவர் லங்காலேருந்து சீதா மீட்டின்னு வந்தாச்சு. இப்போ திரும்பியும் ராஜ்யத்துக்கு திரும்பணும். அந்த டைமில் வந்து ஒரு மகரிஷி வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாராம். அப்போ உடனே இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து தான். ஏன்னா பரதன் வந்து சொன்னார், அந்த பாதுகையை வாங்கறச்சே பரதன் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி நீ அண்ணா நீங்கள் வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி வரலைன்னா நான் வந்து என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது ராமருக்கு உடனே இந்த கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா, இப்போ யாரோ சாப்பிட கூப்பிட்ருக்கா, சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்னா அந்த டிலே ஆகுது இல்லையா, அந்த டிலே கூட பரதனுக்கு தாங்க முடியாது. அப்படின்றதுனால ஆஞ்சநேயரை அனுப்புகிறாராம். பரதனை நீ போய் ஆஞ்சநேயரை பரதன் போய் பாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு, ராமர் திரும்பி வந்துட்டுருக்காருன்னு சொல்லு, உறுதி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாராம். தூதரை அனுப்புகிறாராம் ஹனுமானை. ஸோ ஹனுமான் வந்து உடனே பரதன் கிட்ட வச்சு கரெக்டாக ஹனுமான் வர சமயம் பரதன் வந்து நினைக்கிறாரா, ராமர் திரும்பியும் வரலை, நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுறணும் அப்படின்னு அவர் அந்த தீர்மானத்துக்கு போகிறாராம். கரெக்டாக ஹனுமான் வந்து தடுத்துடுறாராம். தடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லறாராம். இந்த மாதிரி ராமர் திரும்பி வந்துட்டுருக்கார், நீ அதனால் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷமாக, அப்பா எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு. ஏன்னா அப்போ ஒன்று ராமர் வந்து ஹனுமான்கிட்ட சொல்கிறாராம் ஒரு விஷயம், நீ பாரு, பரதன்கிட்ட ஒரு சிறு அளவாவது அந்த ராஜ்யத்தை தான் வச்சு நடத்தணும், 14 வருஷம் நடத்தியாச்சு, ஃபர்தராகவும் அந்த ராஜ்யம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு சிறு கடுகளவு இருந்தால் கூட என்கிட்ட நீ வந்து சொல்லணும். ஏன்னா நான் வந்து அப்போ நான் என்னோடய வனவாசத்தை நான் கண்டினியூ பண்ணுவேன், பரதன்கிட்டேயே அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டோ அப்படின்னு சொல்கிறாராம். பட் ஆனால் பரதன்கிட்ட அந்த மாதிரியான எண்ணம் ஒரு கடுகளவு கூட இல்லையா. அவர் வந்து ராமர் வரணும், ராமர் வரலன்னு நான் இந்த உயிரை விடுவேன்ற அளவில் தான் இருந்தாராம். அப்பேற்பட்ட ஒரு பரதன், அப்பேற்பட்ட ஒரு நிஷ்டையோட ஒரு டிசிப்ளினோடு இருந்தவர் தான் இந்த பரதன். அதை தான் பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. லக்ஷ்மணன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, இந்த மாரீச்சனோட இதும்போது மாரீச்சன் வந்து ராமரோட குரலில் கூப்பிடுறாள்ல, அப்போது லக்ஷ்மணன் வந்து கிளம்புறார். ஆக்சுவலாக லக்ஷ்மணன் கிளம்பலை, சீதா வந்து விரட்டுறா லக்ஷ்மணனை கிளப்புறா, போ ராமருக்கு ஏதோ பிரச்சனை, நீ போய் பாருன்னு. அப்போ லக்ஷ்மணன் இல்லை மாதா அது இல்லை அப்படின்ன உடனே சீதா மாதா வந்து லக்ஷ்மணனை கண்ட வார்த்தையில் பேசுகிறாளாம். அப்போது லக்ஷ்மணன் ரொம்ப வேதனையாடுறது. ராமர்கிட்ட சொல்கிறாராம், ராமண்ணா இந்த மாதிரி சீதா மாதா என்றைக்குமே அந்த மாதிரி என்னை பேசினதில்லை, ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டா அப்படின்ன உடனே ராமர் சொல்கிறாராம், நீ வந்து ஞாபகம் இருக்கா, பரதன் வந்து என்னை தேடிண்டு வரச்சே சித்திரக்கூட்டுக்கு படையோடு வரச்சே, நீ என்னெல்லாம் பேசின பரதனை பற்றி, அதுதான் சீதா மாதா உனக்கு பேசினா, உங்ககிட்ட பேசினா. ஸோ கர்மான்றது எல்லாருக்கும் உண்டு, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் நமக்கு அது திரும்பி வரும், இட்ஸ் அ சர்க்கிள். ஸோ அதெல்லாம் திரும்பி வரும். அதனால் நம்ம எதுவுமே செஞ்சாலுமே நல்லது தான் செய்யணும். நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு திரும்பி வரும், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு திரும்பி வரும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் அதை யோசித்து அதில் நன்மை இருக்கா, பிறர்களுக்கு நன்மை இருக்கா, பிறர்களை அது ஏதாவது விதத்தில் பாதிக்குமான்லாம் யோசித்து தான் செய்யணும் அப்படின்ற அந்த பெரிய ஒரு லெசன் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தான் அழகாக பெண் பிள்ளை வந்து சொல்கிறாளாம். இந்த மாதிரி பரதன் வந்து எப்பேற்பட்ட ஒரு நிஷ்டையுள்ள ஒருத்தர், அவ்வளோ பக்தி ராமர் மேலே. என்னதான் இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுன்னா அது ஒரு ஈஸி கிடையாது. இந்த நால்வருமே வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இவாள்லாம் நிறைய ரிஷிகள்லாம் வந்து
ஆயுர்வேதா தெரிஞ்சவா, தட் இஸ் மூலிகைகளால் உடம்பு உபாதைகள் எல்லாம் க்யூர் பண்ணக்கூடியவா. ஸோ அவள் என்ன பண்ணுவா, காட்டுக்கு போவா மூலிகையெல்லாம் பார்த்து பெருக்கிறதுக்கு. அப்போ போகிறச்சே நாகதளின்னு ஒரு வேர் இருக்கான். அந்த வேர் என்னென்னா, அந்த வேரை கையில் எடுத்துன்னு போவாளாம். அந்த வேர் எடுத்துன்னு போனான்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் வராதான் அந்த ஸ்மெல்லுக்கு. அது மட்டும் இல்லையா, அந்த வேர் வந்து இட் இஸ் ஆல்சோ இன்செக்ட் ரெப்லண்ட். அந்த மாதிரி ரூன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் அந்த வேருக்கு பேர். இன்செக்ட் ரெப்லண்ட் ப்ளஸ் இட் இஸ் ஆல்சோ லைக் இப்போது ஸ்னேக் பைட்லாம் வந்ததுன்னா இந்த ஒரு வேரை வச்சு தான் அந்த ஸ்னேக் பைட்டெல்லாம் க்யூர் பண்ணுவாளாம். ஸோ அந்த வேரை கையில் வச்சுன்னு தான் போவாளாம், ஏன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அது அந்த மாதிரி இந்த 4 பேரும் ராஜ்யம் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தாலாம். 4 பேருக்குமே, இந்த 4 பசங்களுக்கு யார் யாருக்கு, ராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருக்னன், 4 பேருக்குமே ராஜ்யத்து மேலே ஒரு அபிமானமே கிடையாது. அவளுக்கு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும், ராஜ்யம் வேணும், அந்த மெட்டீரியலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இல்லவே இல்லையா. அவளுக்கு வந்து they were very focused but they didn't have any interest in running the kingdom. 4 பேருமே அப்பேற்பட்ட ஒரு அழகான பசங்க தான் இந்த 4 பேருமே. ஸோ பெண் பிள்ளை இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கோட் பண்ணிட்டு சொல்கிறா, அடியாள் வந்து அப்படிலாம் இல்லை சுவாமி, அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமே இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்னு. யார்கிட்ட சொல்கிறா? லக்ஷ்மணனா அத்தனை விஷயத்தையும் பார்த்த இந்த ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. வனவாசெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம், ராமர், லக்ஷ்மண, சீதை எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பரதன் வந்து ஃபுல் டைம் லக்ஷ்மணனோட தான் உட்காந்துட்டுருப்பாராம். உட்காந்துட்டு அத்தனை அந்த 14 வருஷம் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பாராம். இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு. இது தவிர சுமித்ரா மாதா வந்து கேட்பாளாம் லக்ஷ்மணன்கிட்ட, அப்புறம் கைகேயி மாதா வந்து கேட்பாளாம், கௌசல்யா மாதா வந்து கேட்பாளாம், இதெல்லாமோட ஈவன் ஹனுமான் வந்து கேட்பாளாம். ஸோ ரிஷிமுக பர்வத்தத்துக்கு அப்புறம் நடந்த விஷயந்தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னால் நடந்த விஷயம்லாம் நீ சொல்லு அப்படின்னு ஹனுமான் கேட்பாராம். அந்த மாதிரி ராமாயணத்தில் நடந்தது, அந்த 14 வருஷ வனவாசத்தில் நடந்த அத்தனை விஷயமும் எல்லாருக்கும் திரும்பியும் சொன்னது வந்து லக்ஷ்மணன் தானா. சீதா மாதாவும் வந்து உட்காந்துப்பாளாம். சீதா மாதா, நான் அசோகவனத்தில் ராவணனோட கைதியாக இருந்த போது இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு லக்ஷ்மணா அப்படின்னு கேட்பாளாம். மாதிரி லக்ஷ்மணன் வந்து நாள்தோறும் அவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லையா, எல்லாருக்கும் கேட்குறவாள் அத்தனை பேருக்கும் அந்த 14 வருஷ காலம் நடந்த அந்த வனவாசம் ப்ளஸ் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ், அதில் நடந்த சம்பவங்கள், இதையே பேசுறது தான் லக்ஷ்மணனுக்கு வேலையாம். ஸோ இந்த மாதிரி இருந்த இந்த லக்ஷ்மணனாக இருந்து இத்தனை விஷயத்தை பேசின இந்த ராமானுஜர், இப்போ கேட்டுருக்கிற ராமானுஜர்கிட்ட பெண் பிள்ளை அழகாக சொல்கிறாளாம். ராமானுஜர் அசந்து போகிறாராம். எப்படி பாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறா பாரு இந்த பெண் பிள்ளை, இத்தனை விஷயத்தையும் எப்படி அவள் தேக்கி வச்சுருக்கா பாரு, மனசில் இவ்வளோ விஷயத்தை கிரகிச்சு வச்சுருக்கா பாரு அப்படின்னு ஆனந்திச்சுக்கிறாராம். நீங்களும் இந்த ஆனந்தத்திலேயே இருங்கோ. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.